ஒரு சின்ன காரியம் சொல்றேன். நாம ஏதாவது ஒரு சின்ன ஒரு தவறு அல்லது ஒரு பெரிய தவறு எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம நம்மளுடைய கணவருக்கு விரோதமா செய்யறோம், நம்முடைய மனைவிக்கு விரோதமா செய்யறோம், இல்லை நம்மளுடைய பெற்றோர்களுக்கு விரோதமா செய்யறோம், இல்லை நம்ம சகோதரருக்கு விரோதமா செய்யறோம், நம்ம நண்பர்களுக்கு யாருக்கு விரோதமாக செய்தாலும் நம்ம அவங்களுக்கு விரோதமாக அதை முதலாவது செய்வதில்லை. யாருக்கு விரோதமா செய்தோம்னு வேதத்துல சொல்லியிருக்குன்னு பார்ப்போமா? சங்கீதம் 51:4. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லங்கானத்தை நடப்பித்தேன். ஆமே. நாம ஒரு சின்ன தவறு செய்யறோம் அப்படின்னா முதலாவது வானத்தையும் பூமியும் நம்மளே உண்டாக்கின தேவனுக்கு முன்பாக நாம என்ன பண்றோமா அந்த தவறை செய்கிறோம். நாம நினைக்கல நம்ம இவளுக்கு விரோதமா இல்ல, ஆண்டவருக்கு முன்பாக நாம் என்னது ஆண்டவருக்கு விரோதமாக நாம் அந்த தவறை பாவத்தை செய்கிறோம் என்பதுன்னா அவர் தான் நம்மளை கண்காணிக்கிறவர், அவர் தான் நமக்கு என்னது பொறுப்பாளி. அப்போ அவருக்கு விரோதமாக தான் நம்ம என்ன பண்றோம் பாவம் பண்றோம். ஒவ்வொரு காரியம் செய்வதற்கு முன்பாக நீங்க யோசிங்க, இது நான் என்னது யாருக்கு விரோதமா நான் செய்யறேன், ஆண்டவருக்கு விரோதமாக நான் செய்கிறேன் என்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த உணர்வு உண்டாவதாக.